கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை. ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இதில் நம்ம பார்க்கிறோம், பவுல் தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறார். சீஷர்களுக்கு வெகுவாய் புத்தி சொல்லி என்று இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது. அநேக இடங்களில் போய் சந்திக்கிறார், அவர்களை வரவழைத்து பேசுகிறார். நீங்கள் எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மந்தையை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் கண்காணியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். என்றால் கொடிதான ஓநாய்கள் உள்ளே நுழையும் என்று சொல்கிறார். ஏன்னா ஓநாய்கள் எப்படியாக என்றால் கொடிதான ஓநாய்களாக இருக்கும். அவங்க ஆட்டுத்தோலை பொறுத்து கொண்டே உள்ளே நுழைவார்கள். இரண்டாவதாக சொல்கிறார், உங்களில் உள்ள சீஷர்கள் எழும்பி, உங்களிடத்திலிருந்தே சில சீஷர்கள் எழும்பி அவர்களை தங்களிடமாக இழுத்துக்கொள்வார்கள், மாறுபாடான போதனைகளை போதிப்பார்கள் என்று சொல்கிறார். இப்போ சபையை பிரித்து கொண்டு செல்வதற்காக இந்த கொடிதான ஓநாய்கள் உள்ளே நுழையும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, இரவும் பகலும் நான் 3 வருடமாக உங்களுக்கு கண்ணீரோடே உங்களுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்று நினைத்து கொண்டு விழித்திருங்கள் என்று சொல்கிறார். அப்போ நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஊழியத்தை நடத்துகிறவங்க, சீஷர்களாக இருக்கிறவங்க எப்படியாக இருக்க வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆவியானவருக்குள்ளே இருக்கும்போது தான் அந்த கொடிதான ஓநாய்கள் நுழைவதை நம்ம கண்டறிய முடியும். இந்த வசனத்தின்படியாக ஒவ்வொருவரும் நம்ம ஞானமாக நடப்போம், விழித்திருந்து ஜெபிப்போம். ஆவியானவருக்குள்ளே ஜெபிக்கும்போது தேவன் நமக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். நம்ம மந்தையை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த கடமையை தேவன் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். தேவன் அதன்படியாக நம்மளை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இந்த வசனத்தின்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.